Welcome to National Institute Madurai. Question parunga. A larger tank can be filled by two pipes A and B in 60 minutes and 40 minutes respectively. How many minutes will it take to fill the tanker from empty state if B is used for half the time and A and B fill it together for the other half? So என்ன கொடுத்திருக்காங்க? A larger tank can be filled by two pipes. So ரெண்டு பைப் வந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணு சொல்றாங்க. ஸோ அந்த பைப் நேம் வந்து A and B அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ ஏங்கிற பைப் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது 60 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது அண்ட் பிங்கிற பைப் வந்து 40 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் போத் ரெண்டுமே என்னது இந்த டேங்கை ஃபில் தான் பண்ணுங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? How many minutes will it take to fill the tanker from empty state? B is used for half the time. ஸோ டேங்க் வந்து எம்டி ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ எம்டி ஸ்டேட்டில் இருக்க டேங்கை வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா பி வந்து ஹாஃப் ஆஃப் த டைம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் அது ஃபில் பண்ணும் ஹாஃப் ஆஃப் த டைம் பிங்கிற பைப் ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் அனதர் ஹாஃப் ஆஃப் த டைம் வந்து என்னதுன்னா ஓவரால் இந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோ அதில் ஹாஃப் ஆஃப் த டைம் பி மட்டும் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக இருந்திருக்கு அண்ட் ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் த டைம் எது ரெண்டும் எந்த பைப் ரெண்டும் ஓப்பனில் இருந்திருக்குன்னா ஏ அண்ட் பி ரெண்டும் சேர்ந்து ஓப்பன் பண்ணி இந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டைமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எது மட்டும் தான் வைக்காது பிங்கிற பைப் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் செகண்ட் ஹாஃப் என்னது ஏ ப்ளஸ் பி ரெண்டு பைப்புமே என்னது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பைப்புமே இது ஓவரால் இது எல்லாமே சேர்ந்து இந்த ஒன் கம்ப்ளீட் ஒர்க் இந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணுது. ஸோ ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் ஸோ ஒன் கம்ப்ளீட் ஒர்க்கை வந்து இது ரெண்டுமே சேர்ந்து ஃபில் பண்ணுது. அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஏ அண்ட் பி ஒரு டேங்கை இவ்வளோ நேரத்தில் வந்து ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு ரேஷியோ ஃபார்ம் பண்ணலாமா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தாங்க என்ன வரும் 60 and 40 எல்சிஎம் எடுத்தால் 120 வரும். ஸோ இதில் நம்ம ரேஷியோ எடுத்தால் என்ன வரும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கேயும் 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3 இங்கே 2. ஸோ 3:2 அப்படிங்கிற அதான் என்னது எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணுங்கிறது ரேஷியோவில் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஏ அண்ட் பி வந்து 3:2 இந்த டைம் ரேஷியோவில் அது வந்து இந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணுது. இதே 1 மினிட்ல ஏ அண்ட் பி எவ்வளோ 1 மினிட்ல இதோட ரேஷியோ பார்ட் என்னவா இருக்கும் 1/3:1/2 இருக்கும். ஸோ என்னவாயிரும் 2:3 ஆயிரும். அதாவது 1 மினிட்ல ஏ வந்து எவ்வளோ பார்ட் ஃபில் பண்ணுனா 2ங்கிற பார்ட் ஃபில் பண்ணும் அண்ட் பிங்கிறது எவ்வளோ பார்ட் ஃபில் பண்ணியிருக்குன்னா எவ்வளோ டைமில் ஃபில் பண்ணியிருக்குன்னா 3 பார்ட் ஆஃப் டைமில் வந்து ஃபில் பண்ணியிருக்கும். ஓவரால் இந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது இல்லை இதோட பார்ட் வந்து எப்படி இருக்குன்னா 2 பார்ட் அண்ட் 3 பார்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க டைம். ஸோ இனிஷியலாக டைம் வந்து எவ்வளோ என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஸோ இந்த 120ங்கிறதுனா டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். இந்த டேங்க் வந்து 120 லிட்டர்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த ஒர்க்கு தான் என்னது இந்த பைப் ஏ அண்ட் பி சேர்ந்து வந்து ஃபில் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் எவ்வளோ கெப்பாசிட்டினா 120. இதில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டைம் பி மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்குது பிங்கிற டேப் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏ அண்ட் பி ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக என்ன எடுத்துக்கலாம்னா இந்த டேப் வந்து ஓவரால் டைம் டேக்கன் இந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்துருக்க டைம் வந்து என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓவராலாக அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து எக்ஸ் மினிட்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ்னா இங்கே வந்து என்னவா இருக்கும் எக்ஸ் இன்ட்டு 1/2 இதுவும் எக்ஸ் இன்ட்டு 1/2 அப்படி தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எது ஒர்க் ஆகுது பிங்கிற டேப் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ x/2ங்கிற டைமா இவ்வளோ டைமில் பிங்கிற டேப்போட நமக்கு எஃபிஷியன்சி தரும். ஸோ என்னென்னு தெரியும் 2 எவ்வளோ பார்ட் ஃபில் பண்ண பிங்கிறது வந்து 3. ஸோ அதோட ஒர்க் வந்து என்னென்னா 3 பார்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ ரெண்டும் சேர்ந்தா எந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னா அந்த டேங்கை ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த டேங்கோட கெப்பாசிட்டி நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம்னா 120 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபில் யார் இருப்பா ஏ அண்ட் பி ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஏ அண்ட் பின்னு பார்த்தோன்னா உங்கள் ரேஷியோ பார்ட் நம்ம என்னென்னு வரும் 3+2 5. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஓவரால் டேங்க்கில் 5 பார்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது கெல்சியம் எடுத்தாங்க என்ன வரும் இங்கே 2 இங்கே 3x + 5x இங்கே என்ன வரும் 8x ஆயிரும். ஸோ 120. ஸோ அகெயின் இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 4 இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 30. ஸோ எக்ஸ் வந்து என்னது 30. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டேக் டு ஃபில் த டைம் ஃப்ரம் எம்டி ஸ்டேட் பி இஸ் யூஸ் ஃபார் ஹாஃப் ஆஃப் த டைம். ஸோ எவ்வளோ நேரத்தில் நம்ம ஃபில் ஆகும் நம்ம டைம் தானே கேட்டிருக்காங்க இந்த எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஏன்னா ஓவரால் டைம் தான் கேட்டாங்க. ஹவு மெனி மினிட்ஸ் வில் இட் டேக் டு ஃபில் த டேங்க் ஃப்ரம் எம்டி ஸ்டேட் இஃப் பி இஸ் ரெண்டுமே ஓப்பன் பண்ணால் அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ எவ்வளோ நேரம் டைம் ஓவரால் டைம் தான் நம்ம எடுத்துருக்கோம். டைம் டேக்கன் வந்து எக்ஸ் மினிட்ஸ் ஓவரால் எவ்வளோ நேரம் ஆகும்னா அந்த 30 மினிட்ஸில் அந்த டேங்க் வந்து ஃபில் ஆயிரும். பிங்கிற
பைப் வந்து இனிஷியலாக half of the time and A plus Bங்கிறது another half of the time ஓப்பன் பண்ணியிருந்தா 30 minutesல இந்த டேங்க் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, a leak in the bottom of a tank can empty the full tank in 8 hours. An inlet pipe fills water at a rate of 6 liters a minute. When a tank is full, the tank is empty in 12 hours. How many liters does the cistern hold? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டேங்க்ல ஒரு லீக்கேஜ் இருக்கு. லீக்னாலே நம்ம என்ன பண்ணோம், இவ்வளோ நம்ம பாசிட்டிவ் தான் பார்த்தோம். என்ன கொடுத்துருக்காங்க, லீக்குன்னு கொடுத்துருக்காங்க. லீக்னால என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அது 1 minutes கன்வெர்ட் பண்ணி அது மைனஸில் வரணும். இதே ஃபில்ல நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே லீக் கொடுத்துருக்காங்க. லீக் இந்த பாட்டம் ஆஃப் த டேங்க் அண்ட் எம்டி த ஃபுல் டேங்க் இன் 8 hours. ஸோ 8 hoursல ஒரு டேங்கை வந்து இந்த லீக் வந்து எம்டி பண்ணிடுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அண்ட் இன்லெட் பைப் fills water at a rate of 6 liters per minute. ஸோ 1 minute வந்து ஒரு இன்லெட் பைப் வந்து ஃபில் பண்ணுது. எவ்வளோ லிட்டர்ஸ் ஃபில் பண்ணுது, 6 liters per minute. இது வந்து ஃபில் பண்ணுது ஏதோ ஒரு இன்லெட் பைப்பை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, when the tank is full, the tank is empty in 12 hours. ஸோ ஒரு டேங்க் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் இந்த லீக்கேஜும் இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் இந்த டேங்க் வந்து எம்டி ஆகும் அப்படின்னா 12 hoursல ஓவரால் இந்த டேங்க் வந்து 12 hoursல எம்டி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன நடந்திருக்குன்னா இந்த ஃபில்ல அதாவது இன்லெட் பைப்பும் ஓப்பன் ஆகிருக்கணும், இந்த அவுட்லெட் பைப்பும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஓவரால் எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுனா 12 hoursல வந்து 12 hoursல வந்து எம்டி ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி லிட்டர்ஸ் டஸ் த சிஸ்டன் ஹோல்ட். ஸோ ஓவரால் அந்த டேங்க் இந்த சிஸ்டன் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து அதோட கெப்பாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஓவரால் அது எவ்வளோ வந்து ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 12 hoursங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, when a tank is full, the tank is empty in 12 hours. இந்த டேங்க் வந்து எப்போ ஃபுல் ஆகும், இந்த ரெண்டு பைப்புமே ஓப்பன் ஆகிருக்கும் போது. ஸோ இந்த லீக்கேஜ் வந்து ஓவரால் இந்த டேங்கை 8 hoursல வந்து எம்டி பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். சேம் இந்த டேங்க் வந்து ஒரு பைப் வந்து எவ்வளோ நேரத்தை ஃபில் பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 minute 6 liters வந்து இந்த இன்லெட் பைப் கொண்டு விழும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த இன்லெட் பைப் இந்த டேங்கை வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும் லீக்கேஜே இல்லை அப்படிங்கிறது நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அதை தான் நம்ம ஃபில் பண்ணுற ஹார்ஸ் தான் நம்ம என்ன எடுத்துக்கோம்னா எக்ஸாஸ்ன்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ நேரத்தில் இந்த ஃபில் பண்ணுற பைப் மட்டும் ஓப்பன் பண்ணால் ஃபில் ஆகும்னு அதோட கெப்பாசிட்டி தெரியல. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாஸ்ன்னு எடுத்துட்டோம். ஸோ ஓவரால் இந்த டேங்க் வந்து 12 hoursல எம்டி பண்ணும். ஸோ 12 hoursல எம்டி பண்ணது -1/12. ஏன்னா 1 minute எவ்வளோ 12 hoursல ஓவரால் எம்டி பண்ணிச்சுன்னா 1 minute 1/12 பார்ட் வந்து எம்டி பண்ணியிருந்துருக்குமா அந்த பைப் வந்து. நெக்ஸ்ட் அதே மாதிரி அதோட ஒர்க் வந்து -1/12 இருக்கும். நெக்ஸ்ட் அதே இது நம்ம 1/12 இந்த 12 hoursங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, போத் எம்டி பண்ணுற பைப்பும் ஃபில் பண்ணுற பைப் ரெண்டுத்துமே ஓப்பன் பண்ணும் போது தான் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணுற பைப் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணியிருக்கும், 1 minute 1/x minutesல ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் எம்டி பண்ணுற பைப் எவ்வளோ நேரத்தில் எம்டி பண்ணியிருக்கோம், ஓவரால் 8 hours எடுத்துக்கிட்டா 1 minute இது எல்லாமே என்னன்னா 1 minute இந்த ஒவ்வொரு பைப்பும் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருந்திருக்கு அதான் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு 1/x மட்டும் வச்சுட்டு இந்த 1/8 அந்த சைட் கொண்டு போனாங்க என்ன வரும், -1/12 + 1/8. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 24, இதை கேன்சல் பண்ணால் -2 + 3. ஸோ இங்கே என்ன வரும் 1/24. இங்கே 1/x இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 24. ஸோ இது எல்லாமே என்னது இந்த 8, 12 எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க, ஹார்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேங்க் வந்து இந்த இன்லெட் பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுதுன்னா 24 hoursல ஃபில் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுலாம் பாருங்கள். அடுத்து நமக்கு அதாவது இந்த இன்லெட் பைப் வந்து 1 minute எவ்வளோ லிட்டர்ஸ் ஃபில் பண்ணுது, 6 liters ஃபில் பண்ணுது. பட் எதில் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்திருக்கிறது ஹார்ஸில் வந்திருக்கு. ஸோ ஹார்ஸை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், × 60 பண்ணுவோம். ஸோ × 60 பண்ணாங்க என்ன வரும், ஸோ 24. ஸோ 1440 minutes. ஸோ இவ்வளோ மினிட்ஸ் வந்து இவ்வளோ மினிட்ஸ் வந்து எடுத்துருக்குது இந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஓவரால் இவ்வளோ மினிட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு கேட்டால் நம்ம கெப்பாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஓவரால் இந்த டேங்க் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 minute 6 litersனால் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு இந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு, 1140 minutes எடுத்திருக்கு. ஸோ 1440 × 6. ஏன்னா 1 minute வந்து 6 liters ஃபில் பண்ணுது. நமக்கு எத்தனை மினிட்ஸ் எடுத்துக்கு, 14400 மினிட்ஸ் எடுத்துக்கு. ஸோ 14400 × 6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6 4s are 24, 6 4s are 24, 24 + 2 26. ஸோ 8640. இது வந்து என்னதுன்னா
லிட்டர்ஸ். இவ்வளோ வாட்டர் வந்து அதாவது 6 லிட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணுது அப்படின்னா இத்தனை மினிட்ஸ்க்கு எவ்வளோ லிட்டர்ஸ் ஃபில் பண்ணியிருக்குன்னா 8640 லிட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த 8640 லிட்டர்ஸ் வந்து என்னவா தான் இருந்திருக்கணும், கண்டிப்பாக இந்த டேங்கோட கெப்பாசிட்டியாக தான் இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இது வந்து என்னன்னு பார்த்துருக்கோம், இந்த இன்லெட் பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு டேங்கே ஃபில் பண்ணிடுது அப்படி தான் பார்த்துக்கோம். ஸோ 24 ஹவர்ஸில் ஃபில் பண்ணதுனா நம்ம அதை மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சோம். ஸோ மினிட்ஸில் பார்த்தோன்னா 1440 மினிட்ஸில் வந்து இந்த டேங்கை ஃபில் பண்ணிடுது. அதே இது நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளோ மினிட்ஸ் ஃபில் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து 1 மினிட்க்கு 6 லிட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணுது. அப்படின்னா ஓவரால் எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து அந்த டேங்க்ல ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னா 8640 லிட்டர்ஸ் வந்து இந்த டேங்க்ல வந்து ஃபில் பண்ணியிருக்கும். இந்த 8640 என்னவா தான் இருந்திருக்கும், கண்டிப்பாக அந்த டேங்கோட கெப்பாசிட்டியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ஃபில்லிங்கான ப்ராசஸ் தானே பார்த்தோம். ஒரு டேங்கே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேங்கோட கெப்பாசிட்டி எத்தனை லிட்டர்ஸாக இருக்கும், இந்த லிட்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.